ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை thaligai பார்க்க போகிறோம். சுண்டலுக்கு கருப்பு கொண்ட கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். நம்ம இதோட பெருங்காய கட்டி மஞ்சத்தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து குக்கரில் 5 விசில் வர அளவுக்கு வேக வச்சிடலாம். இதை வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இதோட காரத்திற்கு பச்சை மிளகாய், இஞ்சி தண்ணி விடாமல் இதை அரைச்சிடலாம். இப்போது 5 விசில் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். முதல்ல இதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதோட கடுகு தாளிச்சிடலாம். வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வேக வைத்த சுண்டலை சேர்த்துடலாம். கொஞ்சமாக இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுண்டல்லாம் செய்யும்போது நம்ம ரெகுலராக சேர்க்குற உப்பை விட கம்மியாக சேர்த்தா ரொம்ப நல்லது. ஏன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வைத்த அந்த விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுடலாம். நமக்கு இப்போது சுண்டல் தயாராகிடுச்சு. சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு குக்கரில் 5 விசில் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் தண்ணீர் விட்டுக்கலாம். நம்ம துருவி வைத்திருந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் இந்த தண்ணியில் நல்லா கரையணும். இதில் கல் மண் இருக்கும், அதனால் இதை வடிகட்டணும். அதனால் 2லேருந்து 3 நிமிஷம் வெல்லம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வெல்லத்தண்ணியை கடாயில் சேர்த்துக்கலாம். பாகு இதுக்கு வேண்டாம், ஆனால் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் இந்த சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் குங்குமப்பூவை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போது இதை வெள்ளைத்தண்ணியில் அதை சேர்த்துக்கிறேன். சுவையும் மனமும் நல்லாயிருக்கும், கலரும் நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ 5 விசில் ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது சாதம் பாசிப்பருப்பு மிக்ஸிங்கை நல்லா ஒரு கரண்டி எடுத்து மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சு இருந்தால் தான் இந்த சர்க்கரை பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதோட ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த அந்த வெள்ளைத்தண்ணியும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் இலக்கி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த டைமில் நான் வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளைத்தண்ணியில் நம்ம குங்குமப்பூ சேர்த்ததுனால நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம அவரவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெய் விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருமாளுக்கு இது ஒரு நெய்வேத்தியமாக நம்ம பண்ணலாம். ஈஸியான thaligai. இப்போது ஆல்மோஸ்ட் நமக்கு சர்க்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு கடாயில் தாளிச்சிடலாம். தேவையான அளவு நெய் விட்டு முந்திரி பருப்பு, இதோட நான் இங்கே உலர்ந்த திராட்சை, நான் இங்கே உலர்ந்த கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா நெய்யில் வறுத்தலாம். கலர் சேஞ்ச் ஆனவுடனே அதை எடுத்து சக்கரை பொங்கலில் கொட்டிடலாம். இப்போது வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசியை நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போது அரிசி ஓரளவுக்கு ஊறி இருக்குது. இப்போ ஒரு குக்கர் பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். சாதம் கொஞ்சம் வெரையாக இருந்தால் தான் வெரைட்டி ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை 5 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் வெந்தயத்தை நல்லா சிவப்பாக வறுத்துடுறேன். இதை பொடிச்சிடலாம். இன்னொரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம லெமன் ரைஸ் செய்யறதுக்கு தாளிச்சிடலாம். முதல்ல கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிடலாம்.
இந்த இடத்துல உங்களுக்கு முந்திரி வேணும்னா முந்திரி சேர்த்துக்கலாம். இங்கே நான் சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தையும் சேர்த்துக்கலாம். நமக்கு நிமிஷத்தில் லெமன் ரைஸ் தயாராகிடுச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் ஜூஸை இதில் கலந்துக்கலாம். நமக்கு சுவையான எலுமிச்சை பழ சாதம் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பொடித்து வைத்த வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். சனிக்கிழமை இது ஒரு thaligai பெருமாளுக்கு படைக்கலாம். இப்போ புளியோதரைக்கு புளியை சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் பொடி தயார் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி விதை, வெந்தயம், மிளகு, இதோட கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு காரத்திற்கு சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்தலாம். இந்த பொடியை தயார் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா புளியோதரை செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். வெள்ளை எள் இல்லைன்னா கருப்பு எள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சிம்மில் வச்சு வறுத்துட்டோன்னா எள் நல்லா பொரிய ஆரம்பிக்கும். இப்போ இதோட வாசனைக்கு கருவேப்பிலை 2 சேர்த்து நம்ம இதை மிக்சியில் பிடிச்சிடலாம். இப்போது புளிக்காய்ச்சலுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். புளியோதரை நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிடலாம். நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புளியை ஊற வச்சதுனால புளி தண்ணி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதோட காரத்திற்கு சிவப்பு மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தாளிச்சிடலாம். புளி தண்ணியை இதில் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்ல புளியோட வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்க வைக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிடும். வாசனைக்கு நான் பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன். நமக்கு புளி தண்ணி நல்லா கொதித்து நல்லா திக்காகும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாதம் எடுத்து வச்சுருக்கோம். இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இளம் சூடாக இருக்கும்போதே இந்த புளியோதரை பண்ணிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் கொஞ்சம் இளம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளி காய்ச்சலை இதில் விட்டுடலாம். இந்த அளவுக்கு கெட்டியாகணும். தேவையான அளவு பொடித்து வைத்திருந்த பொடியும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். நமக்கு புளியோதரை தயாராகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த தாளிப்பை நம்ம செஞ்சோன்னா இந்த புளியோதரை டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை வறுத்து சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை புளியோதரையில் நம்ம கலந்துடலாம். நமக்கு சுவையான புளியோதரை தயாராகிடுச்சு. இப்போ நம்ம மிளகு சாதம் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் மிளகு சீரகத்தை நல்லா வறுத்துடலாம். பெருமாளுக்கு thaligai பண்ணுறதுக்கு இந்த மிளகு சாதம் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சாதம் இது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு.
வேர்க்கடலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது எடுத்து வச்சிருந்த சாதத்தையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுருந்த இந்த மிளகு சீரகத்தை இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே டேஸ்ட்டுக்காக நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிளகு சாதம் ஈஸியாக செய்யக்கூடியது. நெய்வேத்திய தீர்த்தத்துக்கு ஒரு கப்பில் தண்ணீர் எடுத்துக்கலாம். அதில் துளசியை கழுவி சேர்த்துக்கலாம். பானகத்துக்கு முதல்ல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை ஒரு கப்பில் தண்ணீர் விட்டு வச்சுருந்தேன். இப்போது தண்ணீரை மட்டும் எடுத்துக்கலாம். இதோட லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்வேத்திய பானகம் தயாராகிடுச்சு. இப்போது வடைக்கு ஊற வச்சிடலாம். கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இதோட அரைக்கும்போது மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி சேர்த்துக்கலாம். இதோட பெருங்காயக்கட்டியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ வடைக்கு எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். நான் இங்கே பண்ணியிருக்கிற எல்லா தலிகையுமே நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபீஸ். வடையை கையால் தட்டிடலாம். நல்லா மெலிசாக தட்டிடலாம். அப்போ தான் இந்த வடை நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வடை நமக்கு தயாராகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வடையை போட்டு எடுத்துடலாம். இப்போ நமக்கு பொன்னிறமாக வடை தயாராகிடுச்சு. தயிர் சாதத்துக்கு கொஞ்சமாக சாதத்தை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போது இதில் பால் விட்டுக்கலாம். பால் விட்டு நல்லா கலந்துடலாம். இதோட தயிரும் சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நமக்கு புளிப்பு மீடியமாக இருக்கும். அதனால தான் நம்ம பால் விட்டுருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தயிர் சாதமும் பெருமாளுக்கு நம்ம நெய்வேத்தியமாக பண்ணலாம். இதில் தாளித்து கொட்டிடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகாய் வத்தல். நமக்கு தயிர் சாதம் தயாராகிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.